Hello everyone. Welcome to the show His Beauty அவரின் அழகு. So girls, are you ready? எங்களோட ஜாயின் பண்ணுங்க. உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். So கண்டிப்பா கடைசி வரைக்கும் இன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க நிறைய காரியங்கள் வச்சிருக்கோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்களும் இருக்குது. So கண்டிப்பா கடைசி வரைக்கும் எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. So let's begin this show with a cup of coffee. யோசிக்கிறீங்களா? நான் ஒரு ஆள் இங்கே இருக்கேன், ஆனால் என்னடா 2 கப் காஃபி ஊற்றுறேன்னு. அதுக்கு தான் நான் இப்போ வரேன். காஃபி ஸ்ட்ராங்காக இருக்குது. காஃபி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அழகு. அதே போல் இன்னைக்கு நம்ம மத்தியில் வரப்போகிற கெஸ்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப முக்கியமானது, அவங்க வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகளை கடந்து போனாலும் சரி, என்ன சிச்சுவேஷனை கோத்ரூ பண்ணாலும் அவங்க எந்த இடத்துலையுமே விழுந்து போக மாட்டாங்க. கடவுளை மட்டும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொண்டு இருக்கிற ஒரு பர்சனை தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் சிஸ்டர் எஸ்தர். ஹாய்க்கா. ஹாய் பாலினா. ஸோ கப். Oh, thank you, Paulina. உங்களுக்காக ஸ்பெஷலா. Oh, thank you. ஸோ இதான் எஸ்ராக்கா. ஹாய். காஃபி எப்படி இருக்குக்கா? காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பாலினா. உங்களை மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா. Oh, thank you. Good afternoon everyone. Thank you for joining. God bless you all. ஸோ கேர்ள்ஸ், இன்னைக்கு எஸ்ராக்கா பற்றி நான் பேசணும்னா நிறையா இருக்கு அவங்கள பற்றி சொல்கிறேன். நம்ம உட்காந்துக்கிட்டு பேசலாம். கண்டிப்பாக்கா. ஸோ கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம மத்தியில் எஸ்ராக்கா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் டூ. ஸோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்திருக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறையா விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட், அவங்க ஒரு குட் ஒய்ஃப். அது மட்டும் இல்லை, குட் மதர். அது மட்டும் இல்லை, குட் லீடரும் கூட. அண்ட் ரொம்ப முக்கியமானது, கடவுளோட விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிற ஒரு பர்சன் அண்ட் குட் ப்ரீச்சரும் கூட. ஸோ எப்படிக்கா இது எல்லாமே வந்து ஆல் இன் ஆலாக நீங்கள் ஒரு பர்சனாக இருந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறீங்க? அதுவும் பெண்கள்னா எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க வீக்கானவங்க நினைக்கிறாங்க. பட் நீங்கள் எப்போதுமே ப்ரூஃப் பண்ணுவீங்க யூ ஆர் நாட் வீக், எப்போதுமே ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லி. எப்படி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இவ்வளோ தூரம் நீ சொன்னதில் நானாதேன்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சு பாலினா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஒரே அஸ்திபாரம் வந்து இயேசு கிறிஸ்து மாற்றமே. இன்னைக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் ஒரு நல்ல அம்மாவும் உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் நான் இருக்கேன்னா அது ஆண்டவரோட கிருபை தான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை அழகுபடுத்தி இன்னைக்கு உன் மத்தியில் நான் இவ்வளோ அழகா இருக்கு நான் போலனா. அதே போல தான் இன்னைக்கு அக்கா சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே கடவுள் அவ்வளோ அழகுபடுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதே போல தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே கடவுள் அழகுபடுத்தி வைத்திருக்கிறாரு. பிகாஸ் நம்ம அவரோட அழகாக இருக்கோம், அவரின் அழகாக இருக்கோம். ஸோ நான் என்னோட பர்சனலாக நான் சொல்ல ஒரு இந்த நேரத்தில் நான் அதை சொல்ல ஆசைப்படுறேன். அக்கா உங்களை பற்றி தான். அக்கா வந்து எனக்கு அக்கா மட்டும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ எல்லா டைம்லேயும் நான் வாலிப வயசில் இருக்கும் போது என்னை தூக்கி கொடுத்த ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. நான் எப்போல்லாம் டவுனாக இருந்திருக்கிறேனோ, நான் எப்போல்லாம் ரொம்ப லோவாக இருக்கும் போது என்னை எந்த இடத்துலையுமே வந்து அவங்க என்னை கைவிட்டதில்லை. எனக்கு ஸ்ட்ராங்காக என்னை பிடிச்சி உன்னால் முடியும்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு எப்போதுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிராக இருந்து என்னை கைட் பண்ணி இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா இன்னைக்கு இவங்க ஒரு ரீசனாக இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கேர்ள்ஸ், இன்னைக்கு ஆவிக்குரிய தாயா இருந்து உங்களை கைட் பண்ணுறவங்கள என்றைக்குமே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க கடவுளோட வழியில் உங்களை கைட் பண்ணி கொண்டுட்டு வந்து நிற்க வைப்பாங்க. ஸோ அக்கா, இதை தவிர்த்து இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஸ்பெஷலாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்காக நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போகிறீங்க?
இன்னைக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறது வந்து ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம். வாவ். போல நான் நல்லா சமைப்பேன். உனக்கு எப்படி தெரியும் போலனா? எத்தனை வாட்டிக்கா நான் உங்களோட சமையலை சாப்பிட்ருக்கேன். உங்களோட சமையல் என்னோட ஃபேவரட். அதுவும் அந்த மாங்காய் புளிப்பா செய்வீங்களா? ஆமாமா, அந்த ஃபேவரட் காது. அந்த மாங்காய் சம்பல் நான் இன்னும் மறக்க மாட்டேன். நீ பிரெக்னன்ட்டா இருந்தப்ப கேட்டப்ப நான் செஞ்சு கொடுத்தது. ஆமா, எனக்கும் மாங்காய் சம்பல் ரொம்ப பிடிக்கும் போலினா. இன்னைக்கு வந்து நான் வந்து ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் செய்ய வந்திருக்கேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். கேர்ள்ஸ், உங்களுக்கெல்லாம் ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் செய்யணும்னா எங்களோட இணைந்து இருங்க. நான் உங்களுக்கு மெதுவாக ஒன்னொன்னாக கற்றுக் கொடுப்பேன். ஓகே, இன்னைக்கு நான் இந்த ஃப்ரூட் சாலத்தை பற்றி யோசிக்கிறப்ப, செய்ய பிளான் பண்ணுறப்ப எனக்கு முத மைண்டில் வந்தது எல்லாமே பைபிள் ஒரு காரியத்தை குறித்து. Galatians chapter 5 verse 22 to 23. ஆவின் கனிகள், fruit of the spirit, ஆவின் கனிகளை குறித்து. அப்போ அந்த ஆவின் கனிகளை நம்ம பார்த்தோன்னா அதில் 9 கனிகள் இருக்கு போலினா. அந்த 9 கனிகள்ல ஃப்ரெண்ட், இன்னைக்கு நான் 4 கனிகளை சொல்ல வந்திருக்கேன். Wow. Are you excited? Yes, akka. Oh, girls, you are excited? Yes. இன்னைக்கு நான் ஒரு 4 கனிகளை, 4 ஃப்ரூட்ஸை பற்றி உங்கள் மத்தியில் நான் பேச வந்திருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. God is a good God. Amen. God is a good. அவர் நம்ம வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையான காரியங்கள். போலினா நீ சொன்னது போல நான் உனக்காக அநேக சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அந்த மத்தியில் இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளோடு இல்லைன்னா நானும் கூட அந்த நாளில் இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனால தான் இன்னைக்கு நம்ம இணைந்து இன்னைக்கு இவ்வளோ அழகாக இன்னைக்கு அமர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்காரு போலனா. ஏதாவது ஒரு நன்மைகள் வாழ்க்கையில் செய்ததை சொல்ல முடியுமா? ஓ, நன்மைன்னு சொல்லும் போது ஆண்டு என் வாழ்க்கையில் நிறையா செஞ்சுருக்கிறாருக்கா. நான் எவ்வளோ சிச்சுவேஷனில் நான் லோவாக இருக்கும் போதோ சரி, அவர் திரும்ப அவர் உண்மையாக உள்ளவர். எனக்காக ஒரு ஜீவன், எனக்காக ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னா நான் தைரியமாக சொல்லுவேன், காட் எப்போதுமே. என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுள் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். எஸ் கேர்ள்ஸ், அம்மாமார்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க, வாலிபர் பிள்ளைங்க இங்க கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறாரு. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து போலாம், எல்லாம் என் வாழ்க்கையில முடிந்தது என்று சொல்ற வேலையில ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அவரு போல நல்ல காரியங்களை செய்ய நம்ம வாழ்க்கையில் யாருமே இல்லை. வாலிபர பிள்ளைங்க, இன்னைக்கு எதெல்லாம் இழந்து போயிட்டோம், இன்னைக்கு யார் எனக்கு உதவி செய்யறான்னு சொல்ற வேலையில இயேசு நம்மளுக்காக இருக்கிறார். இன்னைக்கு இயேசுவை பிடித்து கொள்றப்ப எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அழகுபடுத்தணுமோ, எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக செய்கிறவரா இருக்கிறார். அவரு போல நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல தேவன் இல்லை. கேர்ள்ஸ், அம்மாமார்க பிடித்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து கவலைப்படாதீங்க. இயேசு நம்மளுக்காக இருக்கிறார். இயேசு நம்ம வாழ்க்கையில எந்த தேவை நம்மளுக்கு வேணுமோ, எந்த காரியங்கள் நம்மளுக்கு சந்திக்கப்படணுமோ அவர் ஏற்ற நேரத்துக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே செய்து முடிப்பார். போலினா, இயேசுவை போல ஒரு தேவன் நம்மளுக்கு இல்லை. போலினா, கரெக்டா சொன்னீங்க அக்கா. இன்னைக்கு அக்கா சொன்னதை போல இயேசு எப்போதுமே நம்மளோட வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே செய்கிறவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கடவுளை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொள்ளுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது கடவுள் மட்டும்தான். அக்கா, இதை தவிர்த்து நன்மை சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் வருது. இன்றைக்கி நீங்கள் ஃப்ரூட் சேலட் செய்கிறீங்க. ஸோ ஃப்ரூட் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. பிகாஸ் ஃப்ரூட்ஸில் நிறையா விட்டமின்ஸ் இருக்குது, நிறையா மினரல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸசைஸும் வெரி 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 குட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ கிடைக்கிற நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம அநேக காரியங்களை பார்க்க போறோம். போலினா, இயேசு நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறாரு. அவர் போல நன்மைகளை செய்கிற தேவன் யாரும் இல்லை. போல நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணுவோமா? பிகாஸ் நம்ம ரொம்ப உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஓகே, இந்த நேரத்தில் வந்து
ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மையின் தேவனா இருக்கிறார். Amen. அவர் நல்லவர். அவரு போல ஒரு தேவன் நம்மளுக்கு இல்லை. அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அனுதினம் நாட்களும் அவர் கண்களானது நம்ம மேல இருந்து நம்ம இயேசு நம்மளுக்கு அனுதினம் நாட்களும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். Amen. இன்னைக்கு அவர் ஒருவரே நம்மளுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார். நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். நம்மளை அரவணைக்கிறவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு என்னோட கூட இருக்கீங்க? கர்த்தர் என்னைக்குமே நல்லவர். Amen. போலினா, இது என்ன அது பத்தியா? Friends, how it's look like? Wow. போலினா, இதை பார்க்குறப்ப உனக்கு என்ன நினைவு வருது போலினா? அக்கா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட் என்னோட ஃபேவரட் கலர். அது மட்டும் இல்லை, எப்படிக்கா அவ்வளோ அழகா லவ் வெட்டியிருக்கீங்க? லவ்னு பார்த்தாலே எனக்கு வருது என்னோட ஆண்டவர் மட்டுமே. Amen. அவரோட அன்பு என்னைக்குமே நிலையில்லாத அன்பு. அவரோட அன்பு என்னைக்குமே நம்மளை விட்டு மாறாது. ஆமென். Amen. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில அன்பாக இருக்கிறார். எஸ். வாலிபர் பிள்ளைகளே, அம்மாமார்களே, இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம கதறி போய் இருக்குவீங்க, கண்ணீர் விட்டு இருப்பீங்க, கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க. யார் எனக்கு அன்பு காட்டுவா? யார் எனக்கு ஆதரவா இருப்பா? யார் என்னை நேசிப்பா? யார் என் கூட இருப்பான் என்று இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர், அவர் போல நம்மளை நேசிப்பவர் யாரும் இல்லை. அவர் ஒருவரே நம்ம வாழ்க்கையில அன்பு உள்ளவர். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ போலினா, நம்மளுக்கு கவலை வரப்பெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? ரூமில் போய் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருப்போம். யாருடா நம்மளுக்கு இருக்கா? யாருடா நம்மளுக்கு உதவி செய்வானே? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இருக்குன்னா அது இயேசுவோட அன்பு மாற்றமே. அவரோட அன்பு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில மாறாது. அவரோட அன்பு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நிலையா இருக்கும். அவரோட அன்பு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில சிறந்ததா இருக்கும். இன்னைக்கு நம்மளை யாரு நேசிக்கலனாலும் பரவாயில்ல கேர்ள்ஸ். இன்னைக்கு அம்மாமார்களை நம்ம யாரு நேசிக்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இருக்கிறார். அவரு நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். இன்னைக்கு கவலைப்பட்டாலும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? என்னை அரவணைக்க யாரும் என்னை கூட பேச யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லைன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு ஒருவரே நம்மளை நேசிக்கிறார். அவரோட அன்பு என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில உள்ளது. நம்மளோட ஜீவனுள்ள நாட்கள் வரை அவர் அன்பு மாற்றமே நம்மளோட இருக்கும். இன்னைக்கு நம்மள பக்கத்துள்ளவங்க நம்மளை நேசிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளை அரவணைக்கலாலும் பரவாயில்ல, நம்ம இயேசு கிறிஸ்தோட அன்பு என்னைக்குமே நம்மளுக்கு இருக்கும் போலினா. அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நேசித்து நம்மளை தாயின் கருவில பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே உண்மையாக இருந்து நம்மளை நேசித்து நம்மளை அழகுபடுத்தி இன்னைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். God bless you girls. அக்கா, லவ்னு சொல்லும் போது இன்னைக்கு கடவுளோட அன்பு ஃபர்ஸ்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இப்போ நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கையில், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் உங்களே எடுத்துக்கிறேனாக்கா. ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஆனா எனக்கு டாக்டர் இருக்கா? தெரியாது. அது 21 வயசுக்கா. ஐயோ, கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு டாக்டர் இருக்கு, 21 வயசுக்குள்ள இருக்காங்க. ஹைலைட் இல்ல அப்படி தெரியறடா கேர்ள்ஸ், அப்படி தெரியறடா. He is beauty. ஜோக்ஸ் அப்பார்ட். ஓகேக்கா, இன்னைக்கு நீங்க எப்படி உங்களோட டாக்டர் கிட்ட காட்டுற அதே அன்பை இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கிற எங்களையும் சரி, இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கிட்டையும் த சேம் லவ் எப்படி நீங்க காட்டுறீங்கக்கா? எப்படி இன்னைக்கு அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்மளோட பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்குற அன்பை போல நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அதை பகிர்ந்துக்கணும்னா ரொம்ப ஈஸி இல்லை. பட் கடவுளுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளால அதை செய்ய முடியுது. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா. இந்த லவ் எப்படி மற்றவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறீங்க, அது சேமாக அதை ஷோ பண்ணுறீங்க? போலினா, என்கிட்ட பிடிச்ச காரியமே என் பிள்ளைங்க, என் சபை பிள்ளைங்க, என் பிள்ளைங்க
ஓகே, ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அதே போல பிறரும் நேசிக்கிறேன்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்லியிருக்கு. அதே போல நான் என் பிள்ளை உண்டு என் பிள்ளைன்னு பார்க்காதபடிக்கு எல்லாருமே என் பிள்ளைங்க தான். எப்படி? நீங்களும் என் பிள்ளைங்க தான். ஆமென். ஆமென். நான் என் பிள்ளைகளா பார்க்காதபடிக்கு எல்லாருமே நம்ம பிள்ளைகள்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு அன்பு காட்டுறப்ப நம்ம எப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம சரியான வாலிபர பிள்ளைங்கிட்ட நெருங்கணும்னா ஒன்லி வித் க்ளவ். இன்னைக்கு நம்ம அன்பு காட்டுறப்ப அவங்கள அரவணைக்கிறப்ப அவங்க கூட இப்படி க்ளோஸாக இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்க நம்மளோடு இருப்பாங்க. எப்படி போலனா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லு. கண்டிப்பாக்கா நான் ஷேர் பண்ணி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஸோ லவ் அண்ட் பியூட்டிஸ், ஹாய் பியூட்டிஸ், உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்ல நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு லவ்னு சொல்லும் போது பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷோ பண்ணுறது மட்டும் லவ் இல்லை. இன்னைக்கு ஒரு அப்பா கிட்ட காட்டுறது ஒரு லவ், இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட காட்டுறது ஒரு லவ், இன்னைக்கு நம்ம சகோதரிகள் கிட்ட காட்டுறதும் ஒரு அன்பு. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் எனக்கிட்ட காட்டுன அன்பு தான் இன்னைக்கு கடவுளுக்குள்ளே என்னை இங்கே நிற்க வைக்குது. இன்னைக்கு பாஸ்டரோ சரி, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நான் சிறு வயசில் இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு யூத் டைமில் இருக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனங்கள் இருக்கிறத காட்டிலும் இன்னைக்கு நான் அப்போ வீக்காக ஃபீல் பண்ண டைமில் என்னை என்கரேஜ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி அந்த டைமில் என்னோட பலவீனத்தை பார்க்கல. ஆனால் எனக்கு என்னால் நான் கடவுளுக்கு என்ன பெட்டராக கொடுக்க முடியும், கடவுளுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி என்னோட ஆவிக்குரிய தகப்பனும் என்னோட ஆவிக்குரிய அம்மாவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ உண்மையாலுமே அந்த இடத்துல நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இன்னொன்று நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வீக்காக இருக்கும் போதும் நான் லோவாக இருக்கும் போதும் உன்னால் முடியும், நீ இப்படி உட்கார்ற ஆள் கிடையாது, ஏந்திரிச்சு வா, கடவுளுக்கு ஏதாச்சும் செய்யின்னு சொல்லி இன்னைக்கு இங்கே நின்று நான் கடவுளை பற்றி பேசுகிறேன்னா அன்னைக்கு எனக்கு அவங்க 2 பேரும் நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணலன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்றுப்பேனான்னு தெரியல. ஸோ கேர்ள்ஸ், உங்கள்கிட்டயும் சொல்கிறேன், இன்னைக்கு நிறையா பேரண்ட்ஸ் இருப்பீங்க, நிறையா பேரண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே தான், நம்ம பிள்ளைங்களுக்கு நிறையா வீக்னஸ் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனால் அன்பை மட்டும் காட்டுங்க. அந்த அன்புனால எவ்வளோ தப்பு பண்ணுற பிள்ளைங்களை கூட சேஞ்ச் ஆவாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை காட்டணும். இன்னைக்கு நம்ம பலவீனத்தை பெருசாக காட்டாதபடிக்கு கடவுள் நம்ம வாழ்க்கையில் பெருசாக இருக்கிறாரு. கடவுள் நம்ம வாழ்க்கையில் வந்தாருன்னா அவர் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அவரோட ஸ்ட்ரென்த்னால நம்மளை திரும்பவும் அவருக்குள்ள நம்ம கொண்டு ஒரு இடத்துல வைப்பாரு. இங்கே வாலிபர் பிள்ளைங்களை பேசுகிறப்ப எனக்கு ஒரு காரியம் சொல்லணும்னு தோணுது. என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் தூரத்தில் உள்ளவர், அவரோட ஒன்லி டாட்டர், நான் விட்டுறேன் விட்டு போடலாம், அவரோட ஒன்லி டாட்டரை இங்கே கேரள படிக்க வச்சுட்டு இருந்தார். ஒன்லி டாட்டர் தெரியுமா போலினா? ஒன்லி டாட்டர். அப்போ அவர் ரொம்ப அந்த மக மேலே ரொம்ப நேசிச்சாரு, ரொம்ப லவ் வச்சுருந்தாரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு ஒரு கால் வருது, அவரோட மக சுசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு, பிகாஸ் ஆஃப் லவ் ஃபெயிலியர் ஆகி. கேர்ள்ஸ், நம்மளோட பாய் ஃப்ரெண்டோட லவ் தான் நம்மளுக்கு லவ்னு இல்லை. எஸ், ஆண்டவரோட லவ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு அவங்க நம்மளை விட்டு போகலாம், அவங்க நம்ம கூட இல்லைனாலும் இருக்கலாம், நம்மளோட வருஷ கணக்காக இருக்கலாம், இல்லை ஃபியூ மந்த்ஸாக இருக்கலாம், அதுதான் வாழ்க்கை இல்லை. கேர்ள்ஸ், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுற அன்பு சிறந்தது, நித்தியமானது, நிலை உள்ளது, அது என்றுமே மாறாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலை மத்தியிலும் கேர்ள்ஸ் தவறான டிசிஷன் எடுக்காதீங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. என்னைக்குமே நம்ம தேவன் பார்வைக்கு அழகானவர். இன்னைக்கு யாரு நம்மள என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்மளுக்கு எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம பலவீனத்தை பார்க்க மாட்டாரு. நம்மளை அழகுபடுத்தி இன்னைக்கு எங்க போல இந்த நாளில் எப்படி நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு நிற்கிறோமோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் அழகுபடுத்தி அவர் நிலை நிற்க செய்வார். எந்த சூழ்நிலத்தில் கவலைப்படாமல் சந்தோஷமாக தேவன் சமூகத்தில் இருங்க, ஆண்டோரை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டோர் எல்லாமே உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. க்ளோரி, ஆமென், க்ளோரி.
ஆண்டவருக்கு நம்ம மகிமை. ஓ க்ளோரி. ஓகேக்கா, ரொம்ப அழகா இந்த லவ் பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் கேர்ள்ஸ், லவ் இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில். ஆனால் நம்மளை வேல்யூ பண்ணாதவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிறது ரொம்ப தப்பு. கடவுள் நம்மளுக்கு இருக்கிறாரு. கடவுளோட அன்பை நம்ம பார்ப்போம். மனுஷனோட அன்பு நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்காது. ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்மளை புரிஞ்சிக்க முடியாத சிச்சுவேஷன் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அது கடவுளுக்கு அந்த அன்பை நம்ம கொடுப்போம். ஏன்னா கடவுள் தான் நம்மளுக்கு நிரந்தரமான அன்பை நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஆமென். சோ அக்கா, அடுத்தது வேற என்ன வச்சிருக்கீங்கக்கா? வேற என்ன வச்சிருக்கேன்னா போனா எனக்கு நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் இவ்வளவு மட்டும் தானக்கா? ஸ்ட்ராபெரி மட்டும் தான் இருக்கு. ஸ்ட்ராபெரி பத்தி எனக்கு ஸ்ட்ராபெரி என்னோட டாட்டர் எம்ரிஷா ஃபேவரட்டான ஃப்ரூட் அக்கா. நல்லவேளை எம்ரிஷா பார்க்கல. இதெல்லாம் எம்ரிஷா பார்த்துட்டு நேரம் பழம்லாம் முடிஞ்சிருக்கும். ஆமா, இது என்ன பழம்க்கா? இது கிரேப்ஸ் பாலினா. வாவ், எவ்வளோ அழகா இருக்கு கிரேப்ஸ். இது கீவி பாலினா. கீவி. இது பீச். பொண்ணா எனக்கு இந்த ஆப்பிள். ஓகேக்கா. ஆப்பிள் சிவன போலனா? இல்லை சிவன நான் வெட்டிக்கிறேன். ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல போலினா? ஆமாக்கா. ஆண்டவர் அனுதினம் நாட்களும் ரொம்ப நல்லவரா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. அவரை போல நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தி சந்தோஷப்படுத்துறவர் யாருமே இல்லை. இன்னைக்கு இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் இவ்வளவு அழகாக மாத்துறவர் இயேசு ஒருவரே. கேர்ள்ஸ், அம்மா மாருங்க, வாலிபர் பிள்ளைங்க, இன்னைக்கு நம்மளுக்கு அழகுபடுத்துறவர், நம்ம வாழ்க்கையை சிறந்தவரை ஆக்குறவர் இயேசு கிறிஸ்து மாற்றுமே. அக்கா, இந்த பழத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. இன்னைக்கு இங்கே இவ்வளோ பழங்கள் நம்ம வச்சுருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லான பழங்கள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த பழங்களை பிள்ளைங்க பார்த்துச்சிங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுங்க. ஆனால் நல்லவேளை எமிர்ஷா பார்க்கல போலினா. ஆமாம், பிள்ளைங்க ஏன் பழத்தை பிள்ளைங்க பார்த்துச்சிங்கன்னா அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக ஆயிடுதுங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுதுங்க. இந்த பழத்தில் அப்படி என்ன தான் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுது, பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுதுங்க. மேபி ஸ்வீட்ஸ்னால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பழம் ஜாயின்னு சொல்லும் போது பிள்ளைங்க சந்தோஷமா ஆயிடுறாங்க. ஸோ பிள்ளைங்க சந்தோஷமாகும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுக்கா. ஜாய்ஃபுல்னு சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தாக்கா எனக்கு உங்களோட ஞாபகம் வருது. பின்னாடி ஒண்ணுமே இல்லை போலனா? அது இல்லைக்கா, முன்னாடி உங்களோட நீங்க ஞாபகம் இருக்காக்கா? நான் ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வயசுல இருக்கும்போது என்னோட சிப்ளிங்ஸ், என்னோட அக்காங்களுக்குலாம் நீங்க தெம்பரிங் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்க. ஒரு 9-8 வயசு இருக்காது போல இருக்கும்க்கா. ஆனா நான் ஸ்கூல்ல 2ஆ படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இல்ல அது. ஆனா நான் ஸ்கூல்ல 2ஆ படிச்சேன் போலனா. அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க அப்ப டான்ஸ் ஆடி கத்து கொடுத்தீங்க. அப்ப நான் அந்த வயசுல இருக்கும்போது அதை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகா ஆடுவீங்க. அழகா ஆடுறது மட்டும் இல்லை, அதை அப்படியே என்ஜாய் பண்ணி ஆடுவீங்க. அந்த என்ஜாய் பண்ணி ஆடும்போது கடவுளோட பிரசனம் அந்த டான்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு, அவரோட மகிமை அதில் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் த வே நீங்கள் ப்ரேஸ் பண்ணி காட் கிட்ட ஆடும்போது அது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். எப்படிக்கா அந்த டான்ஸில் அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக நீங்கள் ஆடுனா? இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கு போலினா. நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு சீக்ரெட் சொல்றேன் உங்ககிட்ட. இன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா டான்ஸ் ஆட, உங்களுக்கு பிடிக்கலையா, பரவாயில்ல. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நான் 15 வயசில் டெம்பரிங் டான்ஸராக இருந்தேன். அப்போ அதில் நான் டான்ஸ் ஆடுறப்ப எனக்கு கால் வராது, கை வராது. எனக்கு முன்னே எல்லாம் ஆடுவாங்க, நான் பின்னால் ஆண்டவரே சொல்கிறீங்களா? உங்களுக்கு கால் ஆடாது இருப்போம். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை வராது, கை தூக்க தெரியாது. ஆனால்
என் இயேசு ரொம்ப நல்லவர். நான் என்ன தெரியுமா சீக்கிரம் சொல்றேன்னு, உங்களுக்கு எனக்கு தெரியாதப்ப இன்னைக்கு முன்னுக்கு நின்று ஆடுறப்ப எல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஐயோ இங்க பாரு நான் நல்லா ஆடுறேன், இவங்க என்ன இப்படி ஆடுறாங்கன்னு சிரிப்பாங்க. ஆனா நான் ப்ராக்டிஸ் பண்ண என் நேரத்தை செலவழித்ததெல்லாம் எங்க தெரியுமா? சிரிக்காதீங்க, நான் சொன்னேன்னா நான் என் நேரத்தை ரொம்ப செலவுப்படுத்தினது பாத்ரூம்ல தான். பாத்ரூம் சிங்கர் மாதிரி நீங்க பாத்ரூம் டான்ஸுக்கா? ஏன்னா பாத்ரூம்ல ஆடுனா யாருமே பார்க்க மாட்டாங்க போலினா. அப்ப என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு ஆடிட்டு நம்ம பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வர வேண்டியதுதான். அப்ப என்னோட சீக்ரெட் வந்து பாத்ரூம்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்க இன்னும் நிறைய கத்துக்கலாம், இன்னும் நிறைய கத்துக்கலாம். எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுதுக்கா. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஆட தெரியாது, நீங்கள் பாத்ரூமில் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ குட் டான்ஸர்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆடுறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஸோ ஒரு ரிக்வஸ்ட் இருக்குக்கா. நீங்கள் ஆடின ஒரு வீடியோ கிளிப்பை நான் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நான் எத்தனையோ கேர்ள்ஸ் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஆட ஆசையாக இருக்கா? இந்த டான்ஸை நீங்கள் பாருங்கள். அந்த டான்ஸில் பார்க்கும் போது எப்படி நம்மனால கடவுளை வந்து மகிமைப்படுத்த முடியும், த வே நம்ம வச்சிருக்கிற அன்பு அது அப்படியே கடவுள்கிட்ட காமிக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த டான்ஸு. எப்படி நான் பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதே போல் கேர்ள்ஸ் இன்னைக்கு நீங்களும் பார்த்து அந்த டான்ஸை என்ஜாய் பண்ணுங்க. This is for you. நல்லவரே, நீ என்றும் அற்புதமானவர். உன் அன்பின் கரம் என்றும் என்னை தாங்குதல்லவா. ஒருபோதும் பொல்லாப்பு என்னை மேற்கொள்ளாது. நீ நல்லவர் ராஜாவே. உனக்கு நன்றி அப்பா. நல்லவரே, காண்பவரே, என்றுமே அற்புதமானவர், உயர்ந்தவரே, உள்ளவரே, என்றுமே பொல்லாப்பு என்னை மேற்கொள்ளாதே.
கேர்ள்ஸ் பார்த்தீங்களா டான்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் சொன்னேன்ல, அந்த டான்ஸை பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் we can feel God's presence நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எப்படி இருந்துச்சு நம்ம அக்கா ஆடின டான்ஸ்? சொல்லுங்க அக்கா, அதோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் அது பகிர்ந்து கொள்ளுங்க அக்கா. நான் வந்து 15 வயசில் டெம்ப்ரின் கற்றுக்கிட்ட ஆரம்பித்தப்போனா, நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப நான் தான் முதலே சொன்னலை, எனக்கு டான்ஸுன்னே பிடிக்காது, டான்ஸே வராது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாருன்னா அந்த நோக்கம் நிறைவேற மாட்டோம், நம்மளை உதவ மாட்டார். கேர்ள்ஸ், எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற மாட்டோம், ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துவார். அப்போ எனக்கு டான்ஸ் வரவே வராது போலினா. நானும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆனால் பாத்ரூமில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் நான் ப்ராக்டிஸ் பண்ணது அது நான் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா, என்னை எவ்வளோ பேர் தப்பாக பேசுனாங்க, எவ்வளோ பேர் என்னை பார்த்து சிரித்தாங்க போலினா. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரே நான் உனக்காக நடனம் ஆடணும், என்னை தப்பாக பேசுகிறவங்களுக்கு நான் நல்லா டான்ஸ் ஆடி காட்டணுன்ட்டு. அதனால நான் கீவ் அப்பே பண்ணல போலினா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதை ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு ஜீலோட நான் என் காலை எடுத்து வச்ச போலினா. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் என் நடனத்தை நான் விடல, என்னோட மினிஸ்ட்ரியை நான் விடல. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக என்னை அழைத்தாரோ அது இன்னும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு 15 வயசுல நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் இந்த டான்ஸ்ல போலினா. அதுல இருந்து அக்கா எத்தனை வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க அக்கா? ஐயோ, அது கணக்கு பண்ண முடியல போலினா. ஏன்னா அப்படியாச்சும் அவங்க கெஸ் பண்ணுவாங்களா உங்களோட வயசு? கெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். யூ கேன் த்ரோ தி ஆன்சர் நவ. கெஸ் பண்ணுங்க. 15 வயசுல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் என் டான்ஸை விடல. நான் வந்து ஐடிசிஎஃப் கிறிஸ்டியன் இன்டர்நேஷனல் கிறிஸ்டியன் டான்ஸ் குரூப்ல இருந்த அண்டர் பாஸ்டர் கேரன் அண்ட் ஆல்சோ பாஸ்டர் மார்கரெட் யாப், த ஃபவுண்டர் ஆஃப் த டெம்ப்ரின் மினிஸ்ட்ரி, அவங்களோட இருந்து என்ன நேரத்தை பார்க்கல. ஆண்டவருக்கு செய்யணும்னு நம்ம டிசிஷன் எடுக்கிறப்ப அதை நம்ம செய்து முடிக்கிறதுக்கு அந்த வைராக்கியத்தோட நம்ம எழும்புறப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அது போல நான் என்னன்னா, யார் எங்க டான்ஸ் எங்க கான்ஃபரன்ஸ்னா தான் ஓடிடுவோம் போலினா. எத்தனை மணி ஆகுனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது என்னோட வைராக்கியம், நான் ஆடணும்ட்டு. ஏன்னா எனக்கு என்ன ஒன்று ரொம்ப வேதனை கொடுத்துச்சுன்னா, தெரியாதவங்க ஆட தெரியாதவங்களை பார்த்து நம்ம வந்து கேவலமாக பார்க்கக்கூடாது, தவறாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மளையும் உயர்த்துவார். அப்போ அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துறப்ப அவங்க நம்மளை பார்த்து இதான் ஏஸ்தர்னு பார்ப்பாங்க, இதான் பாலினான்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு தீர்மானித்திட்டா அது யாருனாலையும் மாற்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ், யாருனால மாற்ற முடியாது மை பியூட்டிஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக செய்து முடிப்பார். வருஷங்கள் போனது, காலங்கள் போனது, இன்ன வரைக்கும் நான் அந்த நடனத்தை விடாதபடிக்கு ஆண்டவருக்காக இன்னும் நான் நடனம் ஆடணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக செய்யணும்னு இன்னும் அந்த வைராக்கியத்தோட நான் இருக்கிற போலினா. ஆமென் ஆமென். ஸோ கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ், ஒன்னே சொல்கிறேன், உங்களுக்கு வயசாயிருச்சா கவலைப்படாதீங்க, நீங்களும் டான்ஸ் ஆடலாம். எத்தனை வயசானாலும் சரி, இன்னைக்கு கடவுளுக்காக நம்ம ஆடும் போது அந்த வயசு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. ஆமென். அக்கா ஜாயின் சொல்லும் போது எனக்கு நார்மலாக நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் செஞ்சோன்னா சந்தோஷம் கொடுக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா சந்தோஷம் கொடுக்கும்க்கா? எனக்கு நான் சொல்லுவா, கெஸ் பண்ணு. நான் கெஸ் பண்ணுறேன். உங்களோட சந்தோஷம் ஃப்ளேம் தானே? ஐயோ, ஃப்ளேமுக்கு இது வாங்கணும், அது ஃப்ளேம் வந்து அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. ஃப்ளேம்னு யாரும் தப்பாக நினச்சிருக்காங்க, என் வீட்டு நாய்க்குட்டி தான் அது. அது என்னோட ஆம்பளை பிள்ளை, செல்ல பிள்ளைய வளர்த்துக்கிட்டு வரேன். அது வந்து நம்மளோட ஃபேமிலி. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்து அவர் பாதத்தை பிடித்து கொள்றப்ப எந்த சூழ்நிலை மத்தியில் நம்ம அமர்ந்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை தேற்றி பலப்படுத்தி நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மளை அழகுபடுத்துவார் போலினா. ஆமென் 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 ஆமென். க்ளோரி க்ளோரி. இன்னொன்று சொல்கிறேன், ஆண்டு கூட
கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். அண்ட் நம்மளோட டெய்லி லைஃப்லையும் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்மளோட பேட்ஸை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். இன்னைக்கு நான் என்னோட பப்பி அதுக்குன்னா என்னோட உயிர். ஸோ அதுக்கிட்ட விளாடுறது என்னோட ரொம்ப 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 சந்தோஷம் கொடுக்கும். ஸோ சந்தோஷமா இருங்க, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிச்சுக்கிட்டு இருந்தா தான் எப்போதும் கடைசி வரைக்கும் யங்காவே இருப்பீங்க. வயசானாலும் சரி யங்காவே இருப்பீங்க. நீங்க பாருங்க, என்னோட ஃப்ரெண்ட் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிரிக்கிற வாசி பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு பெண்களாகிய நம்ம என்னைக்குமே சோர்ந்து போய் உட்கார்றவர்கள் கிடையாது. இல்ல நம்ம இமோஷனை காட்டுறவங்க கிடையாது. எப்போதுமே நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்பதான் நம்ம அழகா இருப்போம். மற்றவங்களும் நம்மளை பார்த்து அவங்களும் அழகா இருப்பாங்க. ஏமேன் சக்கா. நெக்ஸ்ட் போனா நம்ம இதை குறித்து பார்க்குறப்ப, இந்த ஆவின் கனிகளை குறித்து பார்க்குறப்ப நம்ம குட்னஸை பார்த்துட்டோம், லவ்வை பார்த்துட்டோம், ஜாயை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஃபெய்த்ஃபுல்னஸை பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நான் இந்த ஃபெய்த்ஃபுல்னஸை பார்க்குறப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்தார் போலினா இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. இன்ன வரைக்கும் அது என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் போலினா. என்னன்னு பார்த்தோன்னா 2003 நான் ஒரு டான்ஸராக இருந்தேன்னு சொன்னேன். நான் டெம்பரின் மினிஸ்ட்ரி ஆடுனேன்னு சொன்னேன். அப்போ நிறைய ஈவெண்ட்டுக்கு போனேன். நிறைய ஈவெண்ட்டுக்கு போகிறப்ப அப்போ வந்து டேவிட் ஸ்வான்னு ஒரு கான்ஃபரன்ஸ் செஞ்சார் புக்கே ஜாலியில் 2003 செப்டம்பர் மந்த். ஏன் நான் மறக்க முடியாதுன்னா, அது என்னோட லைஃப்பில் பெரிய ஒரு அற்புதம் செய்த தேவன். உண்மையாக நன்மையாக எதிர்பார்க்காததை செய்தார். அது என்னன்னா 2003 அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ஆன் செப்டம்பர். அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் நான் போனேன் பிகாஸ் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து இட்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க. இட்ஸ் குவைட் பிக் கான்ஃபரன்ஸு. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் ஒரு டெம்பரின் டான்ஸராக போயிருந்தேன், ஒரு பேனர் டான்ஸராக போயிருந்தேன். அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் எடுப்பாங்க ப்ராக்டிஸ்க்கு. பிகாஸ் ஆல் சைனீஸ், தே ஆர் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல். ஓகே, ஃபியூ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்து நடனம் ஆடி ஈவெனும் வந்துச்சு. நடனம் டான்ஸும் ஆடி முடித்தேன். ஆடி முடிச்சுட்டு தென் அதுக்காங்கிட்ட எனக்கு ஃபியூ கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆடி முடிச்சுட்டு செப்டம்பர் வீடு திரும்பினேன். சந்தோஷமாக ஆண்டவரோட ஊழியத்தை செய்து வந்துட்டேன்னு வீடு திரும்பினேன். வீடு திரும்பி மறுநாள் வேலைக்கு போனப்போ எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி வலி கொடுத்து ஒரு கிடினஸ் வந்துச்சு. அப்போ நான் உட்காந்து யோசித்தேன். நான் பிகாஸ் ஆஃப் டயர்ட் சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நேரம் என் ஆஃபீஸ் டேபிளில் அப்படியே படுத்திருந்தேன். என் பாஸ் இஸ் அ கிறிஸ்டியன். அவர் வந்தார் மார்னிங் ஆஃபீஸில். வந்தானே கேட்டார், ஒய் எஸ்தர் வாட் ஹேப்பன் டு யூன்னு கேட்டார். நான் சொன்னேன், நோ ஐ ஃபீல் அ பிட் drowsy and giddy, I don't know what happened. அவர் சொன்னார், yeah maybe you are tired because you went for the conference அப்படின்னாரு. நான் சொன்னேன் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் can I go back and சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இல்லை சாரி சொன்னேன். ஒன்று மறந்துட்டேன். அவர் என்னை கேட்டார், are you pregnant கேட்டார். வாவ், ப்ரெக்னனா? அப்புறம் யோசிச்சேன் ப்ரெக்னனா அப்படின்ட்டு. எனக்கு உண்மையில அது ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு சாட்டர்டே முடிஞ்சிச்சு, மண்டே ஐ பேக் டு ஒர்க். கான்ஃபரன்ஸா அப்படின்னு ப்ரெக்னனா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ என்னடா இவர் இப்படி கேட்குறாரு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணேன். ஏன்னா நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் தான் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு போனோம். கால் பண்ணி என் ஃப்ரெண்ட் சொன்னேன், இங்கே பாரு நீ எப்படி கேட்குறாரு அப்படின்னு சொன்னேன்னா அது எடுத்தோன்னே இருக்காது, நீ தான் அங்கே அப்படி ஓடுனீங்க, அப்படி ஜம்பிங் செஞ்சிய, பேனர் தூக்கிட்டு லெஃப்ட் ரைட் ஓடிக்கிட்டு இருந்தேன், மார்ச்சிங் பண்ணிக்கிட்டு டெம்பரின்ல இருந்தேன், எப்படி நீ ப்ரெக்னன்ட் ஆகிருக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன ஆமாம் இருக்காது, ஆனால் என் பாஸ் நீ இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு அந்த கிடினஸ் விடலை. அப்போ சரின்ட்டு மறுநாள் என்ன பண்ணினேன், கிளினிக் போனேன். கிளினிக் போய் செக் பண்ணி பார்த்தா பிரெக்னன்ட் இல்லை, 6 weeks I'm pregnant. I'm conceive அப்படின்னு சொன்ன டாக்டரும். எனக்கு அழுவே, ஐயோ 6 weeks அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் அழுந்தேன்னா, நான் ப்ரெக்னன்ட் ஆகினதுக்கு
அளவுல ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவ்வளவு உண்மையாக இருந்தாரு. அந்த 6 வாரம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ கேர்ள்ஸ், அம்மாமாருங்க இருக்கீங்க, வாலிபர் பிள்ளைங்க இருக்கீங்க, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த 6 வாரம் நான் ப்ரெக்னென்ட் கன்சீவாக இருக்கிறேன். ஆனால் என்னோட ப்ராக்டிஸ் ஆனது மோர் தென் 3 months கிட்ட போணுச்சு. அந்த ஈவென்ட் வந்து 3 days டே அண்ட் நைட் நடந்துச்சு. நான் அழுந்த ஒரே காரணமானது என் தேவன் எனக்கு ஃபேத்ஃபுல்லாக இருந்தார். என் கருப்பை காப்பாற்றி, என்னோட கருவை காப்பாற்றி ஆண்டவர் எனக்கு என்னோட அழகான பிள்ளைய காப்பாத்தி எனக்கு கொடுத்தாரு. 6 week கன்சீவா இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஆண்டவர் செஞ்ச பெரிய ஒரு நன்மை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அது காலங்கள் எடுக்கலாம், மாசங்கள் எடுக்கலாம், வருஷங்கள் எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சா அதை கண்டிப்பாக செய்வார். அது எப்படியாவது நம்மளுக்கு செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நன்மைகள் செய்கிற தேவன், உங்களை நேசிக்கிற தேவன், உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் உண்மையாக இருந்து உங்களுக்கு எதை எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாமே ஆண்டவர் செய்கிறவரா. கேர்ள்ஸ், இன்னைக்கு எதை குறித்து கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. அவர் நம்மளுக்கு உண்மையாக தேவனா இருக்கு. அவர் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தி நம்மளை சரியான முறையில் ஏற்ற நேரத்துக்கு நம்ம தலையை உயர்த்துற தேவனா இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நான் கல்யாணம் பண்ணி ஆஃப்டர் 5 years தான் நான் கன்சீவ் ஆகினேன். அந்த 5 years கடந்து போறப்ப ஐயோ ஏன் இன்னும் மாசமால இதே கேள்விதான். அப்ப என்னோட கான்ஷியஸ் வந்து நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும். நான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு இடம் கொடுக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு எப்ப அது தேவையோ அந்த நேரத்துல இயேசு எனக்காக அதை சந்தித்தார். அவரு போல ஒரு உண்மையான தேவன், நல்ல தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன், நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளோட சூழ்நிலையை புரிந்து நம்மளுக்கு ஏற்ற நேரத்துக்கு எல்லாமே செய்யற தேவன், அவரு போல ஒரு நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில இல்ல. கேர்ள்ஸ், எல்லா அம்மாமார்களே கவலைப்படாதீங்க. இயேசு தான் நம்மளுக்கு சரியான அஸ்திபாரம். அவரை பிடித்து கொள்றப்ப நம்ம ஒரு போதும் தலை குனிந்து போக மாட்டோம், ஒரு போதும் வெக்கப்பட மாட்டோம். சந்தோஷத்தோடு இப்ப நாங்க எப்படி சிரிச்சு கொண்டே இருக்கிறோமோ க்ளோரி க்ளோரின்னு, அதே போல நீங்களும் சந்தோஷமா இருங்க. ஆமென் ஆமென். கா, இன்னைக்கு நீங்க சொன்னது போல டெஸ்டமனி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு டெஸ்டமனி இருந்துச்சு. அதே போல இன்னைக்கு என் வாழ்க்கையிலும் நிறைய டெஸ்டமனிகள் இருக்கு. அதே போல கேர்ள்ஸ், பியூட்டிஸ், உங்கள் வாழ்க்கையில் கடவுள் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன டெஸ்டமனி இருந்துச்சு, நீங்கள் உங்களோட டெஸ்டமனி மற்ற வாலிப பிள்ளைங்களுக்கு உங்களோட டெஸ்டமனி பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? எங்களோட FB லைஃப்பில் நீங்கள் உங்களோட டெஸ்டமனியை கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப்க்கு உங்களோட டெஸ்டமனி நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடலாம். ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், ஒன்வேயோட வாட்ஸ்அப் நம்பர் 03058341. நான் திரும்பவும் நம்மளோட ஒன்வே வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 01133058341. ஸோ இந்த நம்பரு நம்மளோட காமெண்டில் இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில் கடவுள் என்ன நன்மைகள் உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரோ அந்த டெஸ்டமனியை இன்னைக்கு நீங்கள் இன்னொரு வாலிப பிள்ளைங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளோ நன்மைகள் கடவுள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி அக்காவோட வாழ்க்கையில் கடவுள் நன்மை செஞ்சதை இன்னைக்கு இந்த மத்தியில் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்களும் நம்புறீங்களா? உங்களோட டெஸ்டமனி நிறைய பெண்களுக்கு போய் சேரணும், நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களோட டெஸ்டமனியை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. நாங்கள் இந்த இடத்துல பெண்களுக்காக அதை உங்களோட சார்பாக நாங்கள் இதை வெளியே கொண்டுட்டு வருவோம். ஆமென். ஸோ அக்கா, நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடுவோமாக்கா? ஆமா போலினா, எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்க்கா. இது இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொன்னாங்க எனக்கு இன்னும் எதுவுமே செய்யல என்று எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலினா. எல்லாத்துக்குமே போல உனக்கு என்ன பழம் ரொம்ப பிடிக்கும் போலனா? அக்கா, எனக்கு வந்து கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும்க்கா. அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு.
கொஞ்ச நேரம் போலினா. ஓகேக்கா, வெட்டுங்கக்கா வெட்டுங்கக்கா. அக்கா, நீங்கள் இந்த வெட்டுற வேலையிலக்கா நான் உங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த பாட்டு கேளுங்கக்கா. இந்த பாட்டு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த பாட்டு நான் கேட்கும் போது ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை மறவாதவராக இருக்கிறாரு. ஸோ இந்த பாட்டு நீங்கள் கேளுங்கக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேன் போடனா கேன். கேர்ள்ஸ், நீங்களும் இந்த பாட்டு கேட்க போறீங்களா? உங்களுக்காக நாங்கள் இப்போ டெடிகேட் பண்ணுறோம். நீங்களும் அந்த பாட்டு லிங்க்கு நம்மளோட காமெண்ட்ல நம்ம போட்டிருப்போம், அட்டாச் பண்ணியிருப்போம். கிளிக் பண்ணி இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்களும் இந்த பாட்டு கேளுங்க, நாங்களும் இந்த பாட்டு கேட்குறோம். எந்த நிலையானாலும் நேசிக்கின்றார், உன் உயிர் மீட்க உயிர் தந்தார். எந்த நிலையானாலும் நேசிக்கின்றார், உன் உயிர் மீட்க உயிர் தந்தார். அந்த அளவில்லா அன்புக்கு நீ என்ன செய்வாயோ, உன் உள்ளத்தில் இடம் தந்தால் அது போதுமே. அந்த அளவில்லா அன்புக்கு நீ என்ன செய்வாயோ, உன் உள்ளத்தில் இடம் தந்தால் அது போதுமே. நன்றி, உமக்கு நன்றி, என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்கதான். நன்றி, உமக்கு நன்றி, என்ன வாழ வச்ச தெய்வம் நீங்கதான். மாறாதவர், விட்டு விலகாதவர், என்னை வழி நடத்துபவர், என்றும் கைவிடாதவர். அக்கா, பாட்டு எப்படி இருந்துச்சுக்கா? பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு பாலினா. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கும் இந்த பாட்டு கேட்கும் போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுக்கா. கடவுள் நம்ம வாழ்க்கையில் நம்மளை என்றைக்குமே மறக்க மாட்டார். கேர்ள்ஸ், நீங்களும் அந்த பாட்டு இப்போ கேட்டீங்க, எப்படி இருந்துச்சு? இந்த பாட்டு ஃப்ரம் பாஸ்டர் ஜோஷுவா லீ அண்ட் பாஸ்டர் பென் சாமுவல், இந்த ரெண்டு பேரும் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த பாட்டை ஃபுல் பாட்டு நீங்கள் கேட்க போகிறீங்களா? லிங்க் நாங்கள் அங்கே ஷேர் பண்ணியிருப்போம், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களால் அந்த ஃபுல் சாங் உங்களால் கேட்க முடியும். கண்டிப்பாக எப்படி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சோ, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் டவுனாக இருக்கும் போது இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு என்ன சூழ்நிலைகள் கடந்து போனாலும் கடவுள் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறாரு, அவர் மறவாத தேவன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அதே போல் நீங்களும் இந்த பாட்டு கேட்கும் போதோ உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும். ஏன்னா கடவுள் என்றைக்குமே மறவாதவராக இருக்கிறார். என்றைக்குமே எந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனாலும் இன்னைக்கு கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்னைக்குமே மறவாதவராக இருக்கிறார். ஆமென். சோக்கா போலா, நம்மளோட மெனுக்கு போலாமா? எஸ் அக்கா, ஆஃப் கோர்ஸ், ஐ அம் வெயிட்டிங். We need some lime juice, honey. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லைம் வந்து இந்த ஹனியோட மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணிட்டு, ஹனி பிடிக்குமா பாலினா? ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு சாக்லேட்டு தான் பிடிக்கும் பாலினா. சாக்லேட் என்னக்கா சொல்றீங்க? ஹனி மாதிரி இருந்துக்கிட்டு ஹனி பிடிக்காதுன்றீங்க. ஓகே பாலினா, நம்ம இப்போ வந்து ஆப்பிள் போட்டுருவோம். ஓகே, வி மிக்ஸ் ஆப்பிள் ஃபர்ஸ்ட், தென் we mix with kiwi. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா பார்க்க? கமெண்ட் கொடுங்க. நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி. எம்ரிஷா,
ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கியா உன்னோட ஃபேவரட்? we put grapes, then we can put peach. அப்படி உங்களுக்கு மேங்கோ வேணும்னா நீங்கள் மேங்கோ போட்டுக்கலாம். For any other fruits that you all like, you can add on to make it more nicer. ஓகே, இதெல்லாம் போட்டுட்டு தென் பாலினா இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஹனியும் லைமும் நம்ம இந்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணுவோம். வாவ், ஐயோ பார்க்க வாய் ஊறுதுக்கா. நல்லா இருக்கு. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்க, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. அத்தான் இரு போடலாம். கொஞ்சம் நேரம் முடிச்சிடுறேன். ஸோ ஹாய் பியூட்டிஸ், ஹாய் கேர்ள்ஸ். இந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இன்றைக்கி நீங்கள் யாருக்காச்சும் உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாருக்காச்சும் பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு விஷஸ் இருக்கா? நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்காக அந்த விஷஸை நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் போயம்ஸ் கொடுக்க போகிறீங்களா? என்ன கொடுக்க போகிறீங்க? என்ன நீங்கள் வந்து அவங்களுக்காக நீங்கள் சொல்ல போகிறீங்களோ நீங்கள் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட விஷஸ் இருக்கட்டும், உங்களோட போயம்ஸாக இருக்கட்டும். இன்றைக்கி உங்களோட அப்பாவுக்கு பிறந்த நாளாக இருக்குதா? உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரு போயம்ஸ் டெடிகேட் பண்ண போகிறீங்களா? என்ன டெடிகேட் பண்ண போகிறீங்களோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 01133058341 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட விஷஸை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த விஷஸை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணுவோம். So careful na? Wow. Now we need to mix with some nuts. நல்லா இருக்கு போலனா? வாய் ஊறுதுக்கா. எப்ப நான் சாப்பிடுவேன். டீசர்ட் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். Here we go. Yes. நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளாஸ்ல போட்டுட்டு அவ்வளோ அழகா இருக்கு. At last, something is coming. Wow. Something is coming. Ice cream. Something is coming. Ice cream. Vanilla ice cream. ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ ஐஸ்கிரீமோட இன்னைக்கு நம்மளோட டீசர்ட்டை ஃபினிஷிங் நம்ம செய்வோம். வெண்ணிலா ஐஸ்கிரீம். நம்ம ஐஸ்கிரீம் போட்டு கிட்ஸ் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு வாய் ஊறுதுன்னு எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டீசர்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்துச்சுன்னா அம்மாமார்கள் பார்ப்பீங்க, கேர்ள்ஸ் பார்ப்பீங்க, வாலிப பிள்ளைங்க பார்ப்பீங்க. இந்த வெயில் டைமில் இந்த டீசர்ட்டை சாப்பிடும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டீசர்ட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட கொடுங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. போடலாம். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அக்கா இது இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளோட அநேக வாலிப பிள்ளைங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அநேக பெண்கள் நம்ம மத்தியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குக்கா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரே அவங்களுக்காக நம்ம பண்ணலாமாக்கா? கேன்.
ஆமென். ஸ்தோதரிக்கிறோம். உன்னதமான தேவனே, அப்பா, எங்க கூட இணைந்த ஒவ்வொரு பெண்களும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஒவ்வொரு வாலிபர பிள்ளைங்களும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, நீ எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்க வாழ்க்கையை சந்தோஷமா வைத்திருக்கிறவர், எங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீ உண்மையா இருக்கிற தேவன். your goodness Lord, your love, your joy, your faithfulness என்னைக்குமே எங்களோடு இருந்து ஒவ்வொரு ஆண்டவரை வாலிபர் பிள்ளைங்களும் தாயாரையும் ஆண்டவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும், எந்த போராட்டங்கள் மத்தியில் அவங்க இருந்தாலும், எந்த கண்ணீருங்கள் மத்தியில் அவங்க இருந்தாலும், தகப்பனே, நீ ஒருவரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார். இந்த நாளில் அவங்களை தேற்றி பலப்படுத்தி நீ உண்மையான தேவன் என்று அவங்களுக்கு அந்த ஒரு நிச்சயத்தை கொடுத்து இன்னும் அவங்க வாழ்க்கை நீ அழகுபடுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எதெல்லாம் குறையா இருக்கிறதோ, என் வாழ்க்கையில இதெல்லாம் பத்தல என்று நினைக்கிறார்களோ ஆண்டவரே, எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நீ செய்து முடித்து ஒவ்வொரு தாயாரையும் ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைங்களையும் நீ ஆசீர்வதித்து வழி நடத்த முடியா இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. Amen, amen, amen. So, finally நம்மளோட dessert ரெடி ஆயிருச்சு. வாவ், டீசர்ட் பார்க்க ரொம்ப 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 அழகா இருக்குல்லக்கா? ஆமா போலினா, இவ்வளவு அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா. ஸோ இந்த டீசர்ட்டை கேர்ள்ஸ் பியூட்டிஸ், இந்த டீசர்ட்டை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் அவ்வளோ அழகாக படைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பெண்களாகிய நம்ம ஒருபோதுமே வீக்கானவர்கள் கிடையாது. அவரோட அழகுனால இன்னைக்கு நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு, அழகுபடுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு ஹீஸ் பியூட்டியா நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சோ என்னைக்குமே சோர்ந்து போவாதபடிக்கு எப்படி இந்த டீசர்ட் அழகா இருக்கோ, நம்மளோட வாழ்க்கையும் கடவுள் அழகுபடுத்துவாரு. எஸ், கொஞ்சம் கீழே இறக்கம் மேலு படம் எல்லாமே இருக்கும். பட் அதை கண்டு சோர்ந்து போவாதீங்க, கடவுளை பிடிச்சுக்கோங்க. அவரோட அழகுனால நம்மளை அழகுபடுத்துவாரு. அண்ட் ஹீஸ் பியூட்டி. நம்ம என்னைக்குமே நீங்களும் நானும் அவரோட அழகாக இருக்கிறோம். ஆமென். சோ இந்த டீசர்ட் எப்படி கலர்ஃபுல்லா இருக்குதோ நம்மளோட வாழ்க்கையும் கலர்ஃபுல்லாக கடவுள் மாத்துவாரு. And not to forget our broadcasting partner VVA and Emmanuel FM. So guys, girls, நீங்க எல்லாருமே எங்களோட இணைந்து கொள்ளுங்க. இப்ப இந்த டீசர்ட்டோட நாங்க முடிக்கிறோம். அண்ட் அடுத்த மாதம் உங்களோட நாங்கள் புதிய ஒரு விஷயத்தோட நாங்கள் வரோம். இன்னும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எங்களோட ஜாயின் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. எப்பொழுதுமே எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்க. FB லைஃப்ல எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ், குட் பை. அப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போ நான் சாப்பிட போகிறேன்க்கா. இப்போ என்னோட சாப்பிட்ற டைம். தேங்க்யூக்கா இந்த டீசர்ட்க்கு. தேங்க்யூ ஸோ மச். டேஸ்டா இருக்கு. Bye bye. Bye. Take care, girls. Love you.